கடவுள்ங்கிறது என்னன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஆள்கள் அப்படிங்கிற மாதிரி கடவுள் என்னன்னா ஏகப்பட்ட கஷ்டத்தை கொடுத்து தான் இந்த பாதைக்கு வந்து அந்த பாதையில் வந்துரு. நான் அங்கே இருக்கேன், அங்கே இருக்கேன், அங்கே இருக்கேன், அங்கே இருக்கேன்னு என்ன பண்ணிட்டான்னா ஒவ்வொரு கதவாக திறந்து பார்த்துட்டு எந்த இடத்துலையுமே அவன் இல்லை. கடைசியில் பார்த்தா அவன் என்ன சொல்கிறான்னா, நான் சொல்லலைன்னா இந்த கதவெல்லாம் நீ திறந்திருக்க மாட்டேன்ட்டான். உனக்கு தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கேன். அப்போ நான் என்னன்னு கேட்டேன், உனக்கு இந்த துன்பத்தை கொடுக்கலன்னா நீ என்ன பண்ணியிருப்ப? இப்போ நான் இருந்தேன், சிறு வயதில் வளர்ந்தேன், போனேன், வந்தேன், வாழ்ந்தேன், ஒரு இடத்துல இருந்தேன், ஒரு தொழிலில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணியிருந்தேன், ஒரு மேரேஜ் பண்ணேன், அதுலேயும் ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக பொண்ணு வந்தா, கல்யாணம் பண்ணோம், பொண்டாட்டி வந்தோன்னே யோகம் பிச்சுக்கிட்டு வந்துச்சு, அப்படி இப்படின்னு போயிருந்தா நம்ம எதுக்கு திருப்பதியில் போய் சனிக்கிழமை நின்னமா ஒரு லட்டை வாங்கினோமா சந்தோஷமாக ஓடி போயிருப்பேன். கடவுளையும் தேடி இருக்க மாட்டேன், ஒன்றும் தேடி இருக்க மாட்டேன். புரியுதுங்களா? அந்த ஒரு இடத்துக்குள்ளே போயிருப்போம். அப்போ ஒரு கீழே விழுகும் போது தான் வாய்ப்பே இல்லை, நம்ம வாழ்ந்தாகணும்னா ஏதோ ஒன்று செஞ்சாகணும் அப்படிங்கிறது என்னன்னா முழு தன்னம்பிக்கையும் பயன்படுத்துகிறோம், முழு வாய்ப்பையும் பயன்படுத்துகிறோம், கடைசி நிமிஷம் வரைக்கும் பயன்படுத்தி பார்ப்போம். அப்போ என்ன நான் முழுசாக யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது என்னுடைய வறுமை, என்னுடைய உடல் செட்பேக் ஆனதுனால தான். என்னுடைய வறுமை மட்டும் இல்லைன்னா என்னை நான் கண்டிப்பாக முழுசாக பயன்படுத்தியிருக்க முடியாது. ஒரு 10% வேணால் நான் என்னை பயன்படுத்தியிருப்பேன். நான் சிறு வயதில் வளர்ந்த போது எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிற அலட்சியமே இருந்துச்சு. என்னை நான் பயன்படுத்தவே இல்லை. எது இருந்தாலும் எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கோ தூங்குறதுக்கோ உடைக்கோ பஞ்சம் இல்லை. சரி இது போதும் அப்படிங்கிறதுனால தான் இருந்துச்சு. இதெல்லாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச போது இதெல்லாம் நான் என்ன இருப்பு என்னை தக்க வைக்கிறதுக்கு நானே இதெல்லாம் உருவாக்கும் போது தான் என்ன முழுசாக நான் பயன்படுத்தேன். அதில் இறைவனுடைய ரோல் எங்கன்னா திருடாமல், கொள்ளடிக்காமல், தவறான பாதைக்கு போயிடாமல், தவறான செயல் இல்லாமல் அந்த இடத்துக்குள்ளேயும் களத்துக்குள்ள தர்மத்தோடு நின்று ஜெயிக்கிறங்கிறது தான் வரலாறு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஒரு சன்னியாசி, ஒரு துறவி அமெரிக்காவுக்கு பிச்சை எடுத்த காசில் போய் சத்சங்கம் பண்ணியிருக்கிறான். புரியுதுங்களா? இந்தியாவில் இங்கே இருக்கிற எத்தனை ஆசிரமம் இருக்குது? சும்மா அமெரிக்காவுக்கு போயிட்டு வராங்க, ஆஸ்திரேலியா போயிட்டு வராங்க. சாமி வந்து அமெரிக்காவில் சத்சங்கம் பண்ணிட்டு இருக்காரு. 2000 பேர் ஆடிட்டோரியம், ஒரு டிக்கெட்டு வந்து 12,000, 15,000, 20,000 விற்று வச்சுங்கிறான். நம்ம ஆள் போனான், பிச்சை எடுத்துகிட்டு போனான். எத்தனை மக்கள் அதில் பிச்சை எடுக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்தால் எல்லாம் ப்ரொஃபஷனல் பெரிய பெரிய ஆட்கள். சுவாமி இந்த மாதிரி போகிறாருன்னு தமிழ்நாட்டில் விவேகானந்தர் போனதுக்கு விவேகானந்தனுடைய பிள்ளையார் சொல்லி போட்டவன் தமிழன். அவன் சென்னையில் உள்ளவங்க அத்தனை பேரும் ஒவ்வொரு வீடாக போய் கலெக்ட் பண்ணான். சாமி இந்த மாதிரி போகிறாரு, ஒரு விஷயம் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கையேந்தினான். படித்தவன், எல்லா ஸ்டூடெண்ட்டு. அதே மாதிரி ராமகிருஷ்ணர் கூட இந்த சீடனாக இருந்தவன் எவனும் வந்து சும்மா வெட்டு கிடையாது. எல்லாம் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸுங்க, எல்லாம் கிளியராக படித்தவன். அப்படியாப்பட்ட ஆட்கள் தான் பெரிய வேலையை பார்த்தான். அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லைன்னா விவேகானந்தரே தன்னை பயன்படுத்தியிருக்க மாட்டார். தாய்க்கே அடுத்த வேலை சோத்துக்கு என்னன்னு தெரியாது. புரியுதுங்களா? அவ்வளோ பெரிய கல்கத்தாவில் வாழ்ந்த ஃபேமிலி அடுத்த வேலை சோத்துக்கு என்னன்னு தாய்க்கு வழி கிடையாது. தான் பட்னியாக இருக்கிறது முக்கியம் கிடையாது, தாய் பட்னி, சகோதரி பட்னி. அப்போ அவன் என்ன அந்த பட்னியாக இருந்ததுனால சாப்பாடு கிருஷ்ணர் வந்து விவேகானந்தா அப்படின்னு சோத்தை கொண்டாந்து புளி குழம்பையும் சோத்தையும் கொடுக்கல. இந்த வறுமையில் இன்னும் யோசி, இன்னும் தேடு, இன்னும் பாரு அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் நான் 1 முறை பார்த்தேன், 2 முறை பார்த்தேன், 3 முறை பார்த்தேன், ஒன்றும் சேஞ்ச் இல்லையா வாழ்க்கையில்? நான் சேஞ்சு கொடுக்குறவன் இல்லை, உன்னை தேட வைக்கிறதுக்காக நான் வந்து உனக்குள்ளே இருந்து ஒரு வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்றை நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். நீ என்னன்னா என்ன பயன்படுத்துறதுக்கே வர்ற. என்ன நான் பயன்படுத்திட்டேன் ஒரு இடத்துல, ஒன்று நீ பயன்படுத்த தான் நான் வந்து இந்த ஒரு வேலையை செய்ய மாக்குறேன். உன்கிட்ட ஒரு திறமை இருக்கு, உன்கிட்ட உண்மையான ஒரு செயல் இருக்கு, அதை வெளிக்கொண்டு வர்றதுக்காக தான் நான் போராடுறேன். நீ என்ன பண்றன்னா என்கிட்ட இருக்க திறமையை வச்சே நான் வெளியே வந்துக்கிறேங்கிற. இதுதான் பிரச்சனை. நான் உன்னை பயன்படுத்தணும், உங்ககிட்ட நுட்பமான அறிவு இருக்கு, நுட்பமான நல்ல மனம் இருக்கு, நல்ல செயல் இருக்கு, நீ வருவ அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்க ரோட்டை, நான் பாதையை கரெக்ட் பண்ணுங்க, நீங்க வாங்கன்னு என்ன கூப்பிடுறேன். இதான் விஷயம். அப்ப அந்த படிக்கட்டு பேஸ்மெண்ட்டு விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் போட்டது இன்னைக்கு இந்தியாவில் எப்படி நிற்குது?
எத்தனை கோடிகள். இன்னைக்கு விவேகானந்தர் பேரை சொல்லி அவன் வீட்டில் எத்தனை பேர் வேணாலும் மூணு வேளையும் சாப்பிட்லாம். ராமகிருஷ்ணர் பேரை சொல்லி எத்தனை பேர் வேணாலும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி அங்கே பணத்துக்கு பஞ்சம் இல்லை, சோத்துக்கு பஞ்சம் இல்லை, எதுக்கும் பஞ்சம் இல்லை. ஆனால் அவங்க இருக்கும்போது அதை முழுசாக பயன்படுத்தினதுனால தான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் உருவானுச்சு. அப்போ உங்கள் சாம்ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்கணும்னா இதுதான் பேஸ். நீங்கள் தேங்காய் முடியை தூக்கிக்கிட்டு சனீஸ்வரன் கோயிலில் போய் நிற்கிறது பேஸ் கிடையாது. அங்கேயும் நிற்கணும். அதே நேரத்தில் அந்த வலிமையாக இன்னும் போராடுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும் போது ஏதோ ஒரு இடத்துக்குள்ள ஒரு வெளிச்சம் தெரிஞ்சே தீரும். எப்படி தெரியாமல் போகும்? கண்டிப்பாக தெரியும். நீங்கள் இருளில் இருக்கிறீங்கன்னா வெளிச்சத்துக்கு வரப்போறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? வயிற்றுக்குள்ள உருவான கரு ஒரு நாள் வெளியில் வந்தே தீரும். இருட்டில் நிற்கிறவன் ஒன்று நீ வெளிச்சத்தை உருவாக்குவ, இல்லைன்னா நானே உனக்கு ஒரு வெளிச்சத்தை போடுவேன். நீ இருளுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிற. இருளுன்னா வெளிச்சம் வரும்னு அர்த்தம். வருமன்னா நீ வெற்றி பெறுவேன்னு அர்த்தம். அழுதன்னா ஒரு நாள் சிரிப்பேன்னு அர்த்தம். இதெல்லாம் நடந்தே தீரும். நடக்காமல் எப்படி போகும்? ஒரு நாள் நம்ம நாடு அடிமை. இன்னைக்கு எப்படி நம்மளை அடிமையாக வச்சிருந்த இங்கிலாந்து நமக்கு அடிமையாக இருக்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்து நிற்கிறோம். நம்ம இவங்க இந்த நாட்டை தான் அடிமையாக வச்சிருந்தோம்னா அவங்களே வீரத்துக்கு போகிறாங்க. அப்போ நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? இதுதான். அப்போ நீங்கள் இது உங்களுக்குள்ள நிகழ்ந்தே ஆகும். அன்னைக்கு 1947க்கு முன்னாடி நம்ம நாடு சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி எப்படி இந்த மாதிரிலாம் இருக்குன்னு யோசிச்சிருப்பாங்களா யாராவது? அப்போ அந்த போராட்ட களத்துக்குள்ள அவங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நிகழ்னு? அந்த மாற்றத்தில் என்ன ஆகுது? இன்னைக்கு நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு அன்னைக்கு ஒருத்தன் போராடினான். அவன் தன்னை அர்ப்பணிச்சான். எத்தனை பேர் செத்து போனான்? இந்த மாதிரிலாம் இருக்குது. மலை கிராமத்தில் வாழ போனால் அந்த மலை கிராமத்தில் ஃபாரஸ்ட் அதிகாரி இருந்தாங்கன்னா வெளியூர்லேருந்து யாராவது வந்தால் அவங்க பேரெல்லாம் கொடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி தான் நம்ம அடிமையாக இருந்தோம் அந்த நாட்டுக்குள்ளே. நம்ம எங்கேயாவது போகணும் வரணுன்னா கூட ஒரு கண்டிஷனில் இருக்கப்பட்டோம். இன்னைக்கு அப்படியா இருக்கிறோம்? நம்ம தேசத்துக்குள்ளே ஒரு கடையிலே ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்றோம். அந்த கடை வாசல்லே கூட படுத்திருக்கான் நம்மால். அது சுதந்திரமாக இருக்கிறான். கோயிலே சாமி கும்பிட்டான், கோயிலே சாப்பிட்டான், கோயிலே தூங்குறான். இதுதான் சுதந்திரம். கேட்க அதுக்காக தான் முழு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. எங்கே வேணாலும் தூங்கலாம். வீடு தேவையில்லை. இந்தியாவில் சோறு தேவையில்லை. குளிக்கிறதுக்கு குளம் எது தொட்டிக்கிட்டே தேவையில்லை. எங்கே வேணாலும் குளிச்சுக்கலாம். எல்லாம் இருக்கு. அதுக்காக அரமனையில் படுத்துக்கிட்டு தான் இங்கே வாழணும் அப்படிங்கலாம் கிடையாது. 8 கோடி தமிழ்நாட்டில் இருக்கான். 8 கோடி பேர் அரமனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு புள்ளி விவரம் படி வீடு இல்லாமல் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் 25 லட்சம் பேர் இருக்கான். அது 25 லட்சம் பேரும் அவன் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறான் சுதந்திரமா. ஆனால் அவன் என்ன நோக்கத்துக்காக வாழ்றாங்கிறது ஒன்று இருக்கு. 3 வேளை சோற தின்னு கதையை பேசிட்டு தூங்கிடக்கூடாது. ஏன் நமக்கு இந்த மாதிரி சூழல் நடந்துச்சுங்கிறத யோசிச்சானா அவன் மீண்டும் வருவான்னு அர்த்தம். சரி, நீங்கள் பாருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்க. கடைசியாக திருப்பியும் அந்த பழைய செக்ஷன்லேயே நின்றுவீங்க. அதுதான் அந்த புரிதல் உங்களுக்குள்ள அங்கே வந்துடும். அதனால மீண்டும் நான் உங்ககிட்ட திருப்பியும் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டம் அது ஏதோ ஒரு இடத்துல உங்களை உருவாக்குறதுக்கு தான் வந்திருக்கு. உங்களை அழிக்க வரல. அது உங்களை உருவாக்க. நீ நல்ல திறமையான ஒரு மாணவன், ஒரு மாணவி, நீ உருவாகு. அதுக்கு தான் உனக்கு வறுமை, கொடுமை, நோய், இந்த படிச்சும் வேலை கிடைக்கல, இல்லை ஏதோ ஒரு செட்பேக் எல்லாம் எதுக்காக நிகழுதுன்னா நீ உன்னை இருப்பை தக்க வை. நீ உன்னை யாருன்னு பலப்படுத்து. அவ்வளோதான் விஷயம். கல்யாண வீட்டில் நாய் பேயெல்லாம் ஆடுறது ஒரு சகஜம் கிடையாது. ஒரு இறப்பு வீட்டில் கல்யாண வீடு மாதிரி மாறுதுன்னா அது வரலாறு. ஏன்னா சும்மா போய் ஆட முடியாது. அவன் அந்த மாதிரி வாழ்ந்திருந்தாதான் ஆட முடியும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பணியை செஞ்சிருந்தானா செய்ய முடியும். அதனாலதான் செத்து போன மகான்கள் எல்லாமே கோயில் விசேஷம் மாதிரியே அவங்களுடைய மரணம் இருந்துச்சு. கோயில் விசேஷத்துக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம இருந்துச்சு. அந்த மங்கள ஒளிகள் அப்படியே ஒளிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதான் அதேதான் உங்களுக்குள்ள. நீங்களா ஒரு புழுங்கி உங்களை வருத்திக்காதீங்க.
அது மாதிரி எனக்கு புரியல, எனக்கு தெரியணும், தனியா பேசணும் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. எனக்கு புரியுது, எனக்கு தெரியுது. அதுதான் இறைவன் உங்ககிட்ட தெளிவா சொல்றான். தெளிவா நான் உங்கள்கிட்ட உரைக்கிறதுக்கு காரணமும் இதுதான். நான் ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல உதவியாக, நான் என்னுடைய ரோல் பாதுகாப்பு. நீ செத்து போயிடாம சாதிக்கிறதுக்கு பாதுகாப்பா இருப்ப. நீ வறுமையில இருக்கும்போது உன்னை நான் பணக்காரனை ஆக்க மாட்டேன், ஆனா சாக விட மாட்டேன். அவ்வளவுதான் என்னுடைய ரோல். நீயே சாதிக்கணும், அது வரைக்கும் நான் காத்திருப்பேன், வெயிட் பண்ணுவேன், உனக்கு பாதுகாப்பா இருப்பேன். நீ என்ன பண்றன்னா, நீங்களே என்னை சாதிக்க வச்சிரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் ஒரு பெரிய புரிதல் ஏற்பட மாட்டேன். அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிறது. கடவுள் அப்படிங்கிறவன் யாருன்னா பாதுகாவலன் அப்படின்னு பேரு. அவனுடைய செயலே என்னன்னா, ஒரு குரு ஒரு சிஷியன்னா, ஒரு குரு பாதுகாவலனா இருப்பாரு, சிஷியனா உருவாக்குவார். அவன்தான் தன்னை லேர்ன் பண்ணி உருவாகணும். குருவோட ஜெராக்ஸா இருந்துட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. இதான் விஷயம். அப்ப தாய் வயிற்றுல சுமப்பா, வெளியில கொண்டு வருவா, சீராட்டுவா, தாளாட்டுவா, தகப்பன் வெளியில போவான், பொருள் ஈட்டுவான், கொண்டாந்து கொடுப்பான், கல்வி கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். அதுக்கப்புறம் நீ நிக்கணும். அது உன்னுடைய இண்டிபெண்டா நீ யாருன்னு காட்டுற இடம். அப்ப உனக்குன்னு ஒரு இடம் வரும். அதுதான் நீ தலைவனா நிக்கிற ப்ரூவ் பண்ண போற இடம். அந்த இடத்துக்குள்ளேயும் நீ சுணங்கிட்டன்னா அப்புறம் உன் பிறப்பை வேஸ்டா போயிடும். அங்க நீ ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப வறுமையில இந்த மாதிரி சூழல்லாம் கூடுதலா வேலை செய்ய வேண்டியது இருக்கும். கூடுதல் வேலைன்னா என்னன்னா, கூடுதல் பலமா நிக்கணுங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும், நாம வாழ்ந்து காட்டுவோங்கிற அந்த இதயத்தோட பலம் வேணும். அதுதான் 24 மணி நேரம் உழைக்கிறது கிடையாது. நடக்கட்டும், எவன் வேணாலும் பேசட்டும், நம்மளை பத்தி விமர்சனம் பண்ணட்டும், இப்ப நம்ம எந்த கருத்தும் எதிர்கருத்து ஆற்றக்கூடாது. காத்திருப்போம். ஒரு நாள் நமக்கு கனிந்த மாதிரி ஒரு சூழல் வரும், அன்னைக்கு இதே பேசினவன் நம்மளை வேற மாதிரி பேசுவான் அப்படின்னு காத்திருக்கணும். இதுதான் புத்திசாலித்தனம். இதை விட்டுட்டு எதிர்கருத்தோ இல்லை வேற மாதிரி ரியாக்ட் பண்ணோம்னா நம்ம மேலும் மேலும் பலவீனமாயிரும். இது ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த சூழலை பார்த்து பயன்படுத்துறதுங்கிறது, களத்தை பார்த்து பயன்படுத்துறது. இது உங்களுக்குள்ள நிகழணும். இது இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது நிகழ்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு சூழலை நான் உங்ககிட்ட சொல்றேன்.